சிங்கம் போலீஸ் வேட்டை அதுன்னு பேசிட்டு இருக்கோம். எங்க வந்து லேண்ட் ஆகுது பாருங்க அம்பு. வேட்டை வந்து வேற ஆளுங்க, பட் எங்க இப்படி மாட்டி விடுறீங்க. இது சிங்கம் வந்து நேர்மையானதுங்க. அது ஒரு குதிரை மாதிரி கொஞ்சம் கடிவாளம் போட்டு கண்ணு வந்து ஒரு பக்கம் தான் பார்க்கும். பட் இருந்தாலும் வேற மற்ற பல விஷயங்கள், பல கதைகள், கிளை கதைகள் வந்து படத்துல இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி 2 அம்பு விட்டு அப்படியெல்லாம் நடக்கல. படத்துல வேற ஒரு விஷயம் நடக்கும். பாருங்க, சுவாரஸ்யமா இருக்கும். ஆமா, அவர் பேசி முடிக்கிறதுக்கு நான் வேற அமைதியா இருக்க வேண்டியதா இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கோப் இருக்கு. ஒவ்வொருத்தரும் தட்டிட்டு போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்தது. அவர் சொல்லும் போது எனக்கே சிரிப்பு வந்தது. பட் அது தப்பா தெரியல. அவர் சொன்னது வந்து நானே ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி தான் ஆடியன்ஸும் ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவரும் படம் ஃபுல்லா கலாச்சிருக்காரு. நானும் சந்தனம் அவர்களும் நான் ஒரு படம் பண்ணியிருக்கோம். பட் இந்த லென்த் இந்த மாதிரியான காட்சி அமைப்புகளோட பண்ணதில்லை. கிட்டத்தட்ட எனக்கு மறுபடியும் ஒரு முதல் படம் மாதிரி சந்தனம் அவர்களோட. டோட்டலி என்ஜாய் த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ். இடைவேளை நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 28 படங்களுக்கு மேல ஆச்சு. 3 படம் தான் பண்ணியிருக்கேன். வரிசையா விட்டு விட்டு பண்ணேன்ட்டு சொல்ல முடியாது. அதுக்கான காரணங்களும் இருந்தது, அதுக்கான காட்சி அமைப்புகளும் வந்து வேறுபடுத்துற மாதிரி இருந்தது. சேலஞ்சிங்காக இருந்தது. சிங்கம் 1 சிங்கம் 2ல வந்து எனக்கு கிடைச்சிருக்கிற டைமென்ஷன்ஸ் வந்து இன்னும் பெருசாகவும் இன்னும் கொஞ்சம் உள்ள உட்காந்து வேலை செய்யற மாதிரியான விஷயங்களும் வந்து ஹரி சார் ஏற்படுத்தி கொடுத்திருந்தாரு. சிங்கம் 1ல வந்து வெறும் ஃபுட்பால் ஆடிட்டு கிராமத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும். அதுக்கப்புறமா எதிர்பார்க்காம வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்கும். வந்தா பிரகாஷ் ராஜ் சார்னு ஒருத்தர் இருப்பாரு. ஒருத்தருக்கும் நடக்கிற ஒரு டெக் ஆஃப் வார், ஒரு சண்டை அப்படி மாதிரி போகும். இங்க வந்து அப்படி இல்லை. சிங்கம் 2ல வந்து ஆரம்பிக்கும் போதே ஒரு பொறுப்போட, ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு வேலை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வர சேலஞ்சஸும் வந்து ப்ரெஷர்ஸ், இழப்புகள், அதுக்கப்புறமா வர ஒரு சண்டை, ஒரு போராட்டம் எல்லாமே வந்து ஒரு 2-3 மடங்கு அதிகமாக இருந்தது. ஸோ காக்க அன்பு செல்வனுக்கும் சிங்கம் 1ஓட ஃபர்ஸ்ட் கேரக்டருக்கும் இதுக்கும் நிறைய ஒரு ஜம்ப் இருந்தது. வேறுபாடுகள் ஐ திங்க் நிறையவே கிடைச்சிது. ஸோ ஒரே விஷயங்கள் பண்ணுறது வந்து எனக்கும் வரல, கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கும் அது தோணாதுன்னு நம்புகிறேன். சிங்கம் 2 நீங்கள் எல்லாருமே கேட்ட கேள்விகள், உங்களோட ஆவல், உங்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே தான் எங்களை சிந்திக்க வச்சது. அப்படி ஏதாவது வந்ததுன்னா சொல்லுங்க, நான் ரெடி. ஹரி சார் ஆமாங்க, பண்றாங்கல்ல, பண்ணலாம்ல, கொஞ்சம் சொல்லுங்க. அந்த பக்கம் பார்த்து சொல்லுங்க. இல்லைங்க, ஒரு பொறுப்புல இருக்கும்போது அடுத்தடுத்த ஸ்டேஜ் போறோம் இல்லையா. ஒரு எஸ்பி வந்து ஒரு ஐஜி, டிஎஸ், இந்த மாதிரி வேற ப்ரொமோஷன் போகும்போது அதுக்கான சேலஞ்சஸும் அங்க அது சுத்தி நடக்கிற நிகழ்வுகளும் வேற. இங்க இருக்கிற வில்லன்ஸ் அப்கோர்ஸ் ஒரு 4 வில்லன் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி பக்கமா இருக்கிற அந்த மாதிரியான ஒரு சூழலும் இருக்கு. அந்த மாதிரியான இருக்கிற ஒரு சின்ன ஒரு போராட்டங்களும் இருக்கு. இதுல அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா வந்து ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல், அவர் கூட வந்து ஒரு சின்ன ஒரு கான்ஃபிளிக்ட் வருது. அந்த கான்ஃபிளிக்டை எப்படி ஹேண்டில் பண்றாரு? அவரோட கேடயம், ஒரே கேடயம் வந்து யூனிஃபார்மும் போலீஸ் துறையில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தான் வந்து அவரோட வெப்பன், அவரோட ஆயுதம். ஸோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் பண்றாரு? அவருக்கும் இன்டர்நேஷனல் கிரிமினலுக்கும் இருக்கிற கான்ஃபிளிக்டே வந்து இவரை ஒரு இந்தியன் போலீஸா மாத்துது. ஹி இஸ் ரெப்ரசென்டிங் அது இந்தியன் போலீஸ். ஸோ அவருக்கும் அந்த டான், ஒரு மாஃபியாவுக்கும் நடக்கிற விஷயம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த துரசிங்கத்தை கூட்டிட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். அதான் சொன்னேன் இல்லையா, நான் கொஞ்சம் ஸ்டோரியோட சைஸ் பெருசு. ஒரு படத்தோட நம்பர் ஆஃப் டேஸ்ன்றதே வந்து கதையோட சைஸை பொறுத்து தான். இது வந்து சிங்கத்துலேருந்து சிங்கம் 2ங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு நிறைய வித்தியாசம் இருக்கணும்னு கதையை யோசிச்சு ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபில்மாக ஸ்டோரியாக மாறிடுச்சு. அப்போது அங்கே போகிறது வர்றது, அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறதுன்னு சொல்லி நிறையா உங்களுக்கு நான் சொன்னேன். இந்தியன் போலீஸ்ன்னு சொல்லி இப்போ நம்ம ஊரில் வந்து நம்ம வந்து தமிழ்நாடு போலீஸ், ஆந்திரா போலீஸ், கர்நாடகா போலீஸ்ன்னு சொல்லி நம்ம பிரித்து பேசிக்கலாம். ஆனால் வெளிநாட்டிலேருந்து பார்க்குற அத்தனை பேரும் நம்மளை வந்து எல்லா போலீஸும் இந்தியன் போலீஸாக தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த துரசிங்கம் கேரக்டரை இந்தியன் போலீஸாக காட்டும்போது, வெளிநாட்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்தியாவை காட்டும்போது கதை பெருசாகிடுச்சு. கதை பெருசாகும் போது நாட்கள் அதிகமாகிடுச்சு, செலவு அதிகமாகிடுச்சு. இது எல்லாமே பிளான் பண்ணது தான். பிளான் பண்ணது நம்பர் ஆஃப் டேஸ்லேருந்து எல்லா விஷயங்களும் நாங்கள் பிளான் பண்ணி பண்ணது தான். அதெல்லாம்